ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லியோட டீசரோட டூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 30 செகண்டுன்னு இப்போ வந்து ட்ராக்கர்லாம் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குட் பேட் அக்லியோட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷ் அவர்களோட கேரக்டர் நேமை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுவே ஒரு பயங்கர ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. யூடியூப்பு, சோசியல் மீடியா எல்லா இடத்துலையுமே அதுதான் ஒரு நம்பர் 1 ட்ரெண்டிங் பாயிண்ட்ல இருக்குது. ஏன்னா அதுக்கடுத்தபடின்னு பார்த்தீங்கன்னா February 28 வந்து நம்ம குட் பேட் அக்லியோட டீசர் வந்து ஒரு தரமாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சீனும் செதுக்கி வச்சுருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன். அது இல்லாமல் நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுக்குற இன்டர்வியூலையும் படம் வரும்போல மாசாக வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பெஸ்ட்டாக வரும், என்னோடய பெஸ்ட்டை கண்டிப்பாக கொடுப்பேன், ஒரு ஐகானிக் மூவியாக இந்த படம் இருக்கும், நம்ம அஜித் சார் அவர்கள் கரியர் பெஸ்ட் மூவியாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். அதுவே ஒரு ரசிகர் மத்தியில் வந்து ஒரு பயங்கர ஒரு ஹைப்பில் தான் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் குட் பேட் அக்லி வந்து முழுக்க ஒரு ஃபேன் இண்டியா படம், பக்கா ப்ரொமோஷனோட காத்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் ரிலீஸ் வந்து April 10 தான் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. எந்தவித குழப்பமும் இல்லாமல் April 10 கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அது இல்லாமல் எல்லா ரசிகரும் ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து பக்கா ஒரு ஃபேன் பாய் சமம் தான் பண்ணியிருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன். அது இல்லாமல் எப்படி நம்ம ரஜினி சாருக்கு ஒரு பேட்டையோ, கமல் சாருக்கு விக்ரமோ, அது மாதிரி நம்ம அஜித் சாருக்கு குட் பேட் அக்லி தான்.